ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட தமிழர் வீர விளையாட்டுகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்காத அரசியல் கட்சிகளை கண்டித்து திருச்சியில் வாக்காளர் அடையாள அட்டையை இளைஞர்கள் ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் மாநில தலைவர் ராஜேஷுடன் எமது செய்தியாளர் விஜயகோபால் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, ரேக்லா பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு வீர விளையாட்டுகள் கடந்த 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான தடை நீடித்து வருகிறது. இதனால் இந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதற்கான தடையை நீக்க வேண்டும் என்று பல்வேறு முறையிட்டும் இவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இந்நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து போராடி வருகின்றனர். தற்பொழுது தேர்தல் நெருங்கின்ற வேளையில் இந்த தேர்தலில் ஜல்லிக்கட்டு குறித்த அறிவிப்புகள் முக்கியமாக பிரதானமாக இடம்பெறும் என்று இவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்திருக்கின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையில் ஒப்படைக்க தற்போது வந்திருக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அந்த அமைப்புடைய மாநில தலைவர் ராஜேஷ் நம்பர்கள் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப தற்பொழுது தேர்தல் நேரத்தில் இது போன்ற போராட்டங்களால ஏதாவது பலன் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது ஒண்ணுதான் இப்ப எங்களுக்கு இருக்க ட்ரம் கார்டு. ஏன்னா ஏற்கனவே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பல விஷயங்கள் நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். 2014 இருந்து இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசையும் நாங்க பலவிதமா வலியுறுத்திருக்கோம், மாநில அரசையும் வலியுறுத்திருக்கோம். மாநில அரசோட ஸ்டாண்ட் என்னங்கிறது நாங்க இப்ப போய் கோர்ட்டுக்கு போறப்பதான் தெரியுது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இதை நம்பி நாங்க திரும்ப ஏமாற தெரிய இல்ல. ஏன்னா நாங்களா தேர்ந்தெடுத்து ஒருத்தர் சட்டசபைக்கு அனுப்பி அவர் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பாருன்னு பாக்குறோம். பட் யாருமே எங்களுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்ல. சோ அதனால கடைசி முடிவா திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். வர நாட்கள்ல எல்லா மாவட்டத்திலையும் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்ல தீர்மானம் போட்டு எல்லாருமே அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை கன்சர்ன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்கிறோம்ன்றது திருக்கத்தனமா முடிவு பண்ணிட்டோம்.